1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. தாராளமாண்ணே. இந்த பக்கம் பூரா நான்வெஜ்ண்ணே, இந்த பக்கம் வெஜிடேரியன். பின்னாடி ஒரு 4 ஏக்கர்ல செட்டு போட சொல்லியிருக்கேன். எனக்கு சிறப்பா நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே ஒரு சின்ன சந்தேகம்ண்ணே. என்ன? எப்படின்னு உங்களுக்கு மட்டும் இப்படி புதுசு புதுசு ஐடியாலாம் தோணுது? இந்த சினிமாலாம் சொல்ற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பீங்களோ? ஏன்? இல்லைண்ணே, பின்னண்ணே அவன் பெட்ரோல் விலையை எப்படி குறைக்கிறது, டீசல் விலையை எப்படி குறைக்கிறதுன்னு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அடிச்சிங்க பாருங்கண்ணே ஒரு அடி. சைக்கிள் பேரணின்னு அதோட விட்டீங்களா? உலக அமைதிக்காக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தொடர் ஓட்டம். நீங்க பட்டைய கிளப்புறீங்களே. இந்த மாதிரி அஸ்திரம் நிறைய வச்சிருக்கேன். தேவைப்படும் போது ஒவ்வொன்னா எடுத்து சல்லுன்னு விடுவேன். அண்ணே அதனால தானே நம்ம கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, இந்த நாடு உங்களை பத்தி பேசுதுண்ணே. இந்த நாடே என்னை பத்தி பேசணுங்கிறதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அம்மா எதுக்குன்னு எங்க வருது? பேரணிக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கமிஷனர் சொல்லியிருப்பார். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருப்பான். நமக்கு தான் மக்கள் பாதுகாப்பு இருக்குல்ல, அப்புறம் என்ன நம்ம போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறது? நமக்கு என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் அவனால் ஆபத்து, இவனால் ஆபத்து. மொட்டை கடிதாசி வந்துச்சு, அணுகுண்டு வந்துச்சு, இமெயில் வந்துச்சுன்னு பொருளை கிளப்பி விட்டா தானே நாடே நம்மளை பற்றி பேசும். டெய்லி பேப்பரில் நியூஸ் வரும். இதெல்லாம் அரசியல். வா. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு நேரம் இருந்தால் நிறைய பேசு, நேரம் இல்லைன்னா கொஞ்சமாக பேசிட்டு கிளம்பு. ஏய் அண்ணே, சிலம்பாட்டம் மேலே ஆடிட்டு இருக்கிற? இல்லைண்ணே, இதை பண்ணிடுறேண்ணே. அட குச்சி எடுத்து வச்சு பந்தல போடுற. சைக்கிள் பேரணி பாத யாத்திரை 1008 புடுங்கல இருக்கு சார். இந்த சைக்கிள் பேரணி நடத்த வேண்டாம் சார். இதை நடத்தக்கூடாதா? எஸ் சார். அப்படியே நடந்தாலும் நீங்க அதுல கலந்துக்காம இருந்தா நல்லது. ஏன்? காரணம் இருக்கு சார். என்ன காரணம்? வேற எந்த காரணம் இல்லைண்ணே, நீங்க அரசியல் அடுத்த அடி எடுத்து வைக்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் நடத்தக்கூடாதுன்னு முதல்ல காரணம் சொல்லு. அவன் ஏன் ஆள் தான் சொல்லு முதல்ல. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். வசந்தி சார். உன் தங்கச்சினால எனக்கு ஆபத்துன்னு சுத்தி வளைச்சு சொல்றேன் இல்ல? நானும் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாருங்க மேடம், மாசி அண்ணன் உயிருக்கு பயப்படுறது கிடையாது. அண்ணன் சொன்னது தான். சைக்கிள் பேரணியும் பாத யாத்திரையும் நடந்தே தீரும். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. சார், கமிஷனர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். தட்ஸ் ஆல் சார். கமிஷனர் சொன்னதை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இல்ல. இப்ப நான் சொல்றதை கமிஷனர்கிட்ட போய் சொல்லு. இந்த சைக்கிள் பேரணியும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பாத யாத்திரையும் நிச்சயமா என் தலைமையில நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா உங்க வேலை. அதை விட்டுட்டு நீங்க என்ன வீட்டுக்கு போய் கதவை சாத்தி கூட்டிட்டு உட்காருங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போமா போ போ போ. முதல்ல பாதுகாப்புக்கு உண்டான வேலை பாரு. டேய் அண்ணே, நீ என்னடா வாய் போல இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல அந்த வேலையை பாரு. இதை முடிச்சிடுறேண்ணே. டேய் உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா? இல்ல போறேண்ணே. ஒளிப்போம் 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 வேண்டாம் 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 வேண்டாம். அண்ணன் மாசிலாமணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு. நாளைய முதல்வர் நமது அண்ணன் மாசிலாமணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தங்க தலைவர் மாசிலாமணி. நான் வந்தாச்சு. நீங்க ஏன் இன்னும் வந்து சேரல? 5 minutes வந்துருவோம் மேடம். ஓவர். சீக்கிரம் வாங்க. அண்ணன் மாசிலாமணி. சிங்கத்தமிழன் மாசிலாமணி. தங்கத்தமிழன் மாசிலாமணி. தானை தலைவன் மாசிலாமணி. வருங்கால முதல்வர் மாசிலாமணி. வாக்காளர் பெருமக்களே, எங்களது பிரம்மாண்டமான சைக்கிள் பேரணியை துவக்கி வைக்க அண்ணன் மாசிலாமணி அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். வேண்டாம் வேண்டாம் ஒளிப்போம் 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 ஒளிப்போம். சொல்லுங்க. ஓவர். வேண்டாம் 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 வேண்டாம்
முதல்வர் நமது அண்ணன் மாசிலாமணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். படை போதுமா? வந்துட்டாங்க. எது வந்தாலும் இல்லையா வந்துட்டாங்க. ஓவர். ஏழை பங்காளன் அண்ணன் மாசிலாமணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சிங்கத்தமிழர் மாசிலாமணி, புரட்சி புயல் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசி, வெற்றி வீரன் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, அக்கத்தமிழர் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, எங்கள் அண்ணன் தங்க தளபதி மாசிலாமணி, எங்கள் அண்ணன் மாசி, வருங்கால முதல்வர் மாசி, தங்க தளபதி மாசி, நாளை தலைவர் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, சிங்கத்தமிழர் மாசிலாமணி, புரட்சி புயல் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசி, அண்ணன் மாசிலாமணி. சார், என்னமோ தீவிரவாதி வசந்தி என்ன கொலை பண்ண போறான்னு சொன்னேன். 4 இடத்துல ஆரம்பிச்சு வச்சு இங்க 5வது இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நீ என் கூட தான் இருக்க. என்னை இதுவரைக்கும் யாரும் எதுவும் பண்ணல. அதனால இதை ஓவர் பில்டப் பண்ணி அதுல குளிர்காயாம உன் வேலையை மட்டும் பாரு. ஆமாமா, சைக்கிள் பேரணி ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் டோட்டல் ஃப்ரீ. ஓகே ஓகே, சரிமா. சன்மான சிங்கம் அண்ணன் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் புரட்சி தளபதி அண்ணன் மாசி, எங்கள் அண்ணன் தங்க தளபதி மாசிலாமணி, அண்ணன் மாசிலாமணி, சிங்கத்தமிழர் மாசிலாமணி, புரட்சி புயல் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசி, வெற்றி வீரன் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, மக்கள் தொண்டர் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, எங்கள் அண்ணன் தங்க தளபதி மாசிலாமணி, எங்கள் அண்ணன் மாசி, வருங்கால முதல்வர் மாசி, தங்க தளபதி மாசி, நாளை தலைவர் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, சிங்கத்தமிழர் மாசிலாமணி, புரட்சி புயல் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசி, அண்ணன் மாசிலாமணி, அண்ணன் மாசிலாமணி, தங்க தலைவர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசிலாமணி, தானை தலைவர் மாசிலாமணி, எங்கள் அண்ணன் மாசிலாமணி, சிங்கத்தமிழர் மாசிலாமணி, தங்க தமிழர் மாசிலாமணி, தானை தலைவர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசிலாமணி, வெற்றி வீரன் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, மக்கள் தொண்டர் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, எங்கள் அண்ணன் தங்க தளபதி மாசிலாமணி, சன்மான சிங்கம் அண்ணன் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் புரட்சி தளபதி அண்ணன் மாசி. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? வெற்றி வீரன் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, மக்கள் தொண்டர் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசி, வீரத்தமிழர் மாசிலாமணி, அண்ணன் மாசிலாமணி, சிங்கத்தமிழர் மாசிலாமணி, புரட்சி புயல் மாசிலாமணி, வீரத்தமிழர் மாசிலாமணி, வருங்கால முதல்வர் மாசி, அண்ணன் மாசிலாமணி.
வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன்னை வருத்திக் கொண்டு துவக்கி வைக்க வந்திருக்கும் நமது அண்ணன் மாசி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆம்புலன்ஸ். ஓகே மேடம். பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்து